நண்பர்களே, ஐ எம் பேக் நண்பர்களே. ஒரு சில சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடாமே வச்சுருந்தேன் ரொம்ப நாளாகவே. இப்போ தான் சரி நம்ம வீடியோ போடலான்னு ஐடியா வந்திருக்கு. அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே சந்தை கூடம் மாதிரி குழக்கமாக கலகலண்டு கடாமுடான்னு உருட்டிக்கிட்டே இருப்பான் என் ரூம்மேட்ஸ். என்னடா இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வந்து பார்க்குறேன் எல்லா பேரும் என்னமோ மாதிரி அமைதியாக இருக்காங்க. என்னடா இது இப்படி கண்ணீர் அஞ்சலி வைக்கிறமோ போஸ்ட் ஓட்ட மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் தெரியுது ஏதோ ஒரு அக்காவா நண்பர்களே. ரீல்ஸ் அக்கா, பலூன் அக்கா, டெய்லர் அக்கா மாதிரி இப்போ ஒரு அக்கா வந்திருக்காங்க நண்பர்களே. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு தான் ரூம்மேட்ல சொல்றானுங்க கண்ணீர் சிந்தி கதறி சொன்னானுங்க நண்பர்களே. என்கிட்ட மாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. அந்த அக்கா பார்த்தீங்கன்னா எப்படி நண்பர்களே நல்லா இருந்துச்சா வீடியோ? ஆனா இது ஒரு நண்பர்களே. இந்த அக்கா வந்து ஒரிஜினலே கிடையாதான். இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டட் ஒரு கேர்ள். ஆனால் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க 80K லைக்ஸ் வந்திருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர்த்துக்கிட்ட லைக் போட்டிருக்காங்க. இதுதான் சோகமே எனக்கு. என்னோட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைக் போட மாட்டாங்க. இது தெரிஞ்சவங்க மட்டும் இதில் 40 வீடியோவுக்கு மேலே லைக் போட்டிருக்காங்க. நாசமாக போயிருவீங்கடா. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட்டிருக்காங்க. என்ன பாத்தீங்களா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லைக் போட்டானுங்க, நல்லா ஃபாலோ கொடுத்தானுங்க. கடைசியில் பார்த்தா அது ஏன்னு சொல்லிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேரும் மன வருத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க நண்பர்களே. அதுவும் இந்த வீடியோட ஹைலைட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வர்றதுல அந்த கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பறக்க விட்டுருப்பானுங்க பசங்க. அதில் எனக்கு தெரியும் காலேஜ் பசங்களும் 2 பேர் பறக்க விட்டானுங்க கமெண்ட். அதுமாதிரி ஏன்னு தெரிஞ்சவங்க தேடி கண்டுபிடிச்சு டெலிட் பண்ணிட்டானுங்க. ஒருத்தையும் போட்டிருக்கான் ஐ எம் வெயிட்டிங் டைம் டு ஃபாலோ. ஐ எம் வெயிட்டிங் இல்லை ஐ எம் கம்மிங்லாம் ஒருத்தையும் போட்டிருக்கான் நண்பர்களே. ஹீரோயின் ஆகிற அளவுக்கு அழகு இருக்கு, ட்ரை பண்ணலாமே. அது பொண்ணே இல்லடா போண்டா முக்கா. அதான் நம்மளே தட்ஸ் அ மேட்டர். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போதைக்குண்டு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அது பொண்ணே கிடையாது ஏன்ட்டாங்க. தான் மனசு வருத்தத்தில் இருக்காங்க என் ரூம்மேட்ஸ் எல்லாம். ஆனால் இதில் ஏன்னு தான் சொல்லிட்டு நிறைய இடத்துலையும் சொல்லியிருந்திருக்காங்களாம். ஆனால் அந்த கமெண்ட்டே நம்ம ரெக்ஸ்டேட் பண்ணதாவோ நிறையா சொல்கிறாங்க. அது என்ன அது கதைன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த பொண்ணுக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 80K லைக்ஸ் போகுது, மில்லியன் வியூஸ் போகுது, கமெண்ட்ஸே 1000-2000 கமெண்ட்ஸ் கிட்ட வருது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணியிருக்கலாம். இந்த கொடுவாய் வம்புன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருப்பார். அந்த தம்பி இப்போ ஸ்கேம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேம் பண்ண மாதிரி அந்த கொடுவாய் வம்பு தம்பி பண்ண மாதிரி இவங்களும் நினச்சிருந்தா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ட்டையோ யார்ட்டையாவது சும்மா சாதாரண மக்கள்கிட்டையோ இப்போ நினச்சிருந்தா அவங்க உண்மையான பொண்ணே நம்ப வச்சு இவங்க ஸ்கேம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படிலாம் எதுவும் பண்ணலை. மேபி இவங்க பண்ணாமல் இருந்துட்டு மற்றபடி யாரை வேறு பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. பொண்ணு ஐடியா பார்க்குறது தப்பு நண்பர்களே. அது ஃபஸ்ட்டு பொண்ணான்னு பாருங்கள், அதுதான் முக்கியமான விஷயமே. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ணு என்கிட்ட இன்ஸ்டாகிராம் நல்லா பேசுது மனம் கேட்டுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அவ்வளோதான், ஸ்டோரி முடிச்சு டாட்டா கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் அ மேட்டர் நண்பர்களே. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் நண்பர்களே. டேக் கேர், பாய் பாய் ஃப்ரம் ஷாம் சுந்தர் நண்பர்களே.